சமூகத்தில் பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உலகமே போற்றும் உயர்ந்த வாழ்க்கை பெறுவதற்கு குரு பகவான் வழிபாடு. குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்பார்கள். அப்படி குரு அருளை பெற்றுவிட்டால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம். குருவின் அருளை பெறுவதற்கும் அளவில்லாத பணவரவை பெறுவதற்கும் குரு பகவானை எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்தால் குரு அருள் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். நவ கிரகங்களில் முழு சுப கிரகம் என்றும் மங்களகாரகன் என்றும் போற்றப்படுபவர் குரு பகவான். இவர் தேவர்களின் குரு. வேலை, கல்வி, ஞானம், திருமணம், உயர் பதவி உள்ளிட்டவைகள் சரியாக அமைய வேண்டும் என்றால் குரு பகவானின் அருள் நிச்சயம் தேவை. குரு அருள் இல்லாமல் போனாலோ, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இழந்து காணப்பட்டாலோ, இவை அனைத்தையும் பெறுவதற்கு பலவிதமான தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் அனைத்தும் தாமதப்படும். ஒருவருக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், சமுதாயத்தில் உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து ஆகியவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கு குருவின் அருள் நிச்சயம் தேவை. இவை அனைத்தும் பெற வேண்டும் என்றால் குரு பகவான் சன்னதிக்கு சென்று செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாட்டினை பற்றித்தான் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். குருவின் சன்னதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் வந்து சேரும். அதோடு குருவின் சன்னதியில் இந்த மந்திரத்தை சொல்லி வர அனைத்து நலன்களையும் பெறுவீர்கள். வானவர் கரசே பலம் தரும் குருவே, காணா இன்பம் காண வைப்பவனே, பொன்னிற முல்லையும் புஷ்பராகமும் உந்தனுக்களித்தால் உள்ளம் மகிழ்வாய், சுண்டல் தானியம் சொர்ண அபிஷேகமும் கொண்டுனை வழிபட குறைகளை தீர்ப்பாய், தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக, நாளைய பொழுதை நற்பொழுதாக்குவாய், இல்லற சுகத்தினை எந்தனுக் கழிப்பாய், உள்ளத்தில் அமைதி உறைந்திடச் செய்வாய், செல்வ செழிப்பும் சேர்ந்திட வைப்பாய், வல்லவன் குருவே வணங்கினோம் அருள்வாய் என்று இந்த பாடலை மனமுருகி பாடுங்கள். இந்த பாடலை குரு சன்னதியில் பாடுவதால் பணமழையில் நனையலாம். உலகமே போற்றும் உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி அல்லது நெய்வேத்தியம் படைத்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி முல்லை அல்லது செண்பக மலர் சூட்டி இந்த பாடலை பாடுவதால் மிக விரைவான பலன் கிடைக்கும். தனியாக குரு இருக்கும் சன்னதி இல்லை என்றால் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அங்கு சென்று இந்த பாடலை பாடலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே குரு பகவான் படம் வைத்து வழிபடலாம். தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காணலாம். அப்படி மாற்றம் ஏற்பட்டு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு வரவும். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.